साकुमे सूर्यस्पर्ति किरीटमूर्ध्वतिलक प्रोत्पासि बालान्तरम् कारुण्यकुलनेत्रमद्रकसितोल्लासं सुनासापुटम् गण्डोद्यन्मकरापकुण्डलयुगम् गण्डोज्ज्वलत्कौस्तुभम् तोत्रूपं वनमाल्यकारपटल श्रीवत्सदीप्रं भजे. நாராயண பட்டத்திரி குருவாயூர் க்ஷேத்திரத்தில் சாந்திரன்னு குருவாயூரப்பனே அடியெடுத்து கொடுக்க முதல் ஸ்லோகத்தை ஆரம்பிச்சவர் குருபவனபுரே ஹந்தபாக்யம் ஜனானாம்னு முடிக்கிறார். இந்த கண்ணனுடைய ஒரு வைபவத்தை நாம் தினந்தோறும் அந்த வாரத்தில் ஏதாவது ஒரு கிருஷ்ணனுடைய திவ்ய தரிசனத்தோடு அனுபவிச்சுட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்றைய தினம் சென்னை மாநகரத்தில் லிங்கிச்செட்டி தெரு, அதாவது பாரிமுனை ஹைகோர்ட்டுக்கு எதிர இருக்கக்கூடிய அந்த தெருவனுடைய ஆரம்பத்திலிருந்து சுமார் 1.5 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கக்கூடிய அழகான திருக்கோயில் ருக்மிணி சத்யபாமா சமேத ஸ்ரீ வேணுகோபால சுவாமியினுடைய ஒரு திருக்கோயில். மிகவும் நெருக்கடி மிகுந்த சாலை. இந்த சாலையிலே கண்ணன் தனக்கே உண்டான புன்சிரிப்புடன் மந்தகாசத்துடன் தன்னை தரிசிப்பவர்களுக்கு அவர்களுடைய நெருக்கடியை தீர்ப்பவனாக இங்கு அமைந்திருக்கக்கூடியது விசேஷம். இந்த கோயிலை அடைந்து நாம் உள்ளே நுழையும் போது உயர்ந்த கோபுரமானது நம்மை வரவேற்கின்றது. அங்கும் தன்னுடைய வலது காலை இடது கால் மேல் வைத்து புல்லாங்குழலை கையிலே வைத்துக்கொண்டு பசுமாடானது அரவணைக்கக்கூடிய ரூபத்திலே கோபுரத்திலேயும் வேணுகோபாலனை தரிசித்துவிட்டு நாம் உள்ளே செல்லுகின்றோம். அழகான பலிபீடம், அதைத் தொடர்ந்து கொடிக்கம்பம். அந்த கொடிக்கம்பத்தை நாம் தாண்டினோமே ஆனால் அங்கு பெரிய திருவடியான கருடன் நம்மை வரவேற்று அழகாக நமக்கு காட்சியளிக்கின்றான். இந்த திருக்கோயிலானது சுமார் 200 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது என்று இங்கு இருப்பவர்கள் கூறுகிறார்கள். தெலுங்குபேரி செட்டியார் வகையைச் சேர்ந்தவர்கள் அந்த காலத்திலே இங்கு வியாபாரம் செய்து கொண்டிருந்தார்களாம். அதாவது காஞ்சி பரமாச்சாரியர் கூறுவாராம், ஒரு கோயிலை கட்ட வேண்டுமா கூப்பிடு செட்டியாரை, ஒரு கல்வி ஸ்தாபனத்தை அமைக்க வேண்டுமா கூப்பிடு அவர்களை என்று கூறுவாராம். அந்த வகையிலே இங்கு இருப்பவர்கள் இங்கு கண்ணனுக்கு ஒரு கோயில் அமைக்க வேண்டும் என்று தீர்மானம் செய்து, அப்போது கோயில் அமைப்பதற்குண்டான வசதியான சூழ்நிலை இல்லாததால் இந்த இடத்தை ஒரு பஜனை மடமாக அவர்கள் ஆரம்பித்தார்கள். இந்த பஜனை மடத்திலே இப்போது நாம் தரிசித்துக் கொண்டிருக்கக்கூடிய வேணுகோபாலனுடைய அந்த படத்தை வைத்து, அந்த படமும் நமக்கு திவ்யமாக காட்சியளிக்கின்றது. அழகான மரத்தின் கீழே வேணுகோபாலன் தனக்கே உண்டான பாணியிலே நமக்கு திவ்ய தரிசனத்தை அளித்துக் கொண்டிருக்கின்றான். அந்த பஜனை மடமாக ஆரம்பிக்கப்பட்டதுதான் பிற்காலத்திலே இவ்வளவு பெரிய கோயிலாக இங்கே வளர்ந்து நமக்கு கண்ணன் காட்சியளிக்கக்கூடிய அற்புதமான வைபவம். இந்த வேணுகோபாலன் தலையசைத்து கேட்க நாம் நாராயணியத்தை அவனுடைய திவ்ய தரிசனத்தோடே வழக்கம் போல் தொடருவோம். குரு பவனபுரே ஹந்தபாக்யம் ஜனானாமோ. முதல் ஸ்லோகத்தை பட்டத்திரி பூர்த்தி செய்கின்றார். அவ்வாறு முதல் ஸ்லோகத்தை முடிக்கும் போது குருபவனபுரே, குருவாயிரப்பா என்று தன் வீட்டு குழந்தையை கூப்பிடுவது போல கூப்பிடுகின்றாராம். ஆம், அவன் அப்பன் என்றால் குழந்தைதானே. குருவாயூர் இருப்பவர்கள் கூட அவ்வாறுதானே அவனை தினமும் குருவாயூரப்பா குருவாயூரப்பா என்று நாம் உள்பட அழைக்கின்றோம். குருபவனபுரே என்று கூப்பிடுகின்றாராம். நீ தலையாட்ட வேண்டிய சமயம் வந்தாகிவிட்டது, தயாராக இரு என்று பகவானுடன் உரையாடுகின்றார். நாராயணியத்தினுடைய அழகே அதுதானே. குருவாயூரப்பனுக்கும் நாராயண பட்டத்திரிக்கும் நடந்த சம்பாஷணைகள் தான் நாராயணத்தினுடைய ஒரு பெருமையே. இறைவனோடு பட்டத்திரி மட்டும்தான் உரையாடினாரா? அவருக்கு மட்டும்தான் அந்த பெருமையா? மற்றவர்களுக்கு கிடையாதா என்று நமக்குள்ளே ஒரு கேள்வி எழுகின்றது. எவ்வளவு பேர் பகவானோடு உரையாடி இருக்கிறார்கள்? ராமானுஜர் திருவேங்கடமலையிலே எம்பெருமான் ஸ்ரீனிவாசனோடு பேசியிருக்கின்றார். குலசேகர ஆழ்வாரும் அதுபோல அவனோடு பேசியிருக்கின்றார்.
திருக்கச்சி நம்பிகள் காஞ்சிபுரத்திலே வரதராஜ பெருமாளோடு பேசியிருக்கின்றார். ஔவையார் விநாயகரோடு பேசியிருக்கிறார், முருகையோடு பேசியிருக்கிறார், அருணகிரிநாதர் முருகரோடு பேசியிருக்கிறார். முத்துசுவாமி தீட்சிதர் மதுரையிலே நவாவரண கீர்த்தனைகளை பாடிக்கொண்டே மீனாட்சி அம்மனோடு பேசியிருக்கின்றார். இதுபோல எத்தனை பேர் பகவானோடு பேசியவர்கள் இருக்கிறார்கள். ஆழ்வார்களெல்லாம் பகவானோடு நேரே பேசியவர்கள். இவ்வளவு பேர் இருக்க பட்டத்திரிக்கு மட்டும் என்ன பெருமை, நாராயணியத்திற்கு என்ன பெருமை? இதில் ஒரே ஒரு வித்தியாசம், நாம் சொன்ன அனைவரும் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்திலே ஏதாவது ஒரு சமயத்திலே பகவானோடு உரையாடி இருக்கிறார்கள். ஆனால் நாராயண பட்டத்திரியோ நாராயணியத்தை முடிக்கும் 100வது நாள் வரைக்கும் 100 நாட்கள் தொடர்ச்சியாக அவனை குருபவனபுரே குருவாயிரப்பா என்று கூட்டு அவனும் தலையசைக்க தான் பதில் பேச ஒருவரும் உரையாடி கொண்டும் சண்டை போட்டுக் கொண்டும் பிடிவாதமாக பேசிக்கொண்டும் அந்யோன்ய பாவத்திலேயும் பக்த பாவத்திலேயும் இவர்கள் உரையாடியதுதான் நாராயணியத்திற்கு பெருமை. அதனால் முதல் ஸ்லோகத்தை முடிக்கும் போதே குரு பவனபுரே குருவாயிரப்பா என்று அவன் என்ன என்று குரல் கொடுத்தானாம். ஹந்த பாக்யம் ஜனானாம். ஹந்த ஆச்சரியம், நாங்களெல்லாம் பாக்கியசாலிகள், நாங்கள் செய்த பாக்கியமானது இருக்கின்றதே, எவ்வாறு நான் கூறுவேன்? அப்போது குருவாயிரப்பன் கூறினானாம், நீங்கள் பாக்கியம் செய்தீர்களோ இல்லையோ, நான் பாக்கியம் செய்தவனாகிறேன். குருவாயிரப்பா, நீயா பாக்கியம் செய்தவன்? எங்களுக்குத்தானே புண்ணியம். அப்போது குருவாயிரப்பனுடைய கருணையை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். குருவாயூரிலே கூறுவார்கள், பகவான் அந்த பாக்கியம் மகீயம் என்று கூறினானாம். அதாவது பட்டத்ரி சொன்னது அந்த பாக்கியம் ஜனானாம், உன்னுடைய திவ்ய தரிசனத்திற்கு நாங்களெல்லாம் பாக்கியசாலிகள். குருவாயூரப்பன் இவருக்கு திருப்பி பேசுவார்களோனோ, அதனால் இவனுக்கு பதில் சொன்னானாம், அந்த பாக்கியம் மகீயம். உங்களை போன்ற பக்தர்களை பார்ப்பதற்கும் நாராயணியத்தை ஒவ்வொரு ஸ்லோகத்தை கேட்பதற்கும் அவர்கள் மட்டுமல்ல, நானும் பாக்கியம் செய்தவன். மகீயம் என்றால் குருவாயூரப்பனுடைய கருணையை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். ஆனால் பட்டத்ரி சொன்னால், இல்லை இல்லை, அந்த பாக்கியம் ஜனானாம், நாங்களெல்லாம் பாக்கியம் செய்தவர்கள். நாங்கள் செய்த பாக்கியம் என்ன? குருவாயூரப்பா, இந்த பூவலகத்திலே உன்னை தரிசிக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கின்றதே. என்ன அர்த்தம்? இந்த வரிகள் ஆண்டாள் நாச்சியாருடைய வையத்து வாழ்வீர்கள் என்ற திருப்பாவையினுடைய வரியை நமக்கு ஞாபகப்படுத்துகின்றது. பட்டத்ரி என்ன கூற வந்தார்? ஆண்டாள் கூறியதை அவ்வாறே பின்பற்றினார். ஆண்டாள் நாச்சியார், கண்ணா, உலகத்தில் இருப்பவர்கள் பாக்கியசாலிகள். யார்? வைகுண்டத்திலே இருப்பவர்கள் பாக்கியசாலிகள் அல்ல, தேவலோகத்திலே இருப்பவர்கள் பாக்கியசாலிகள் அல்ல, சொர்க்கத்திலே இருப்பவர்களும் அல்ல. உண்மையான புண்ணியம் செய்த பாக்கியசாலிகள் யார்? இந்த பூலோகத்திலே இந்த உலகத்திலே வசிக்கக்கூடியவர்கள். வையத்து வாழ்வீர்கள். ஏன் அப்படி? இந்த உலகத்திலே என்ன இருக்கின்றது? குருவாயூரில் உன்னை தரிசிக்க வேண்டுமா? திருவரங்கத்திலே படுத்த திருக்கோலத்திலே சயனித்த எம்பெருமானாக உன்னை சேவிக்க வேண்டுமா? அல்லது மலைமேல் ஓடி வந்து திருமலையிலே நிற்கக்கூடிய திருக்கோலத்திலே உன்னை பார்க்க வேண்டுமா? ஆக நின்ற அமர்ந்த சயனித்த திருக்கோலத்தோடும் 2 கைகளோடும் சதுர்புஜங்களோடும் 5 ஆயுதங்களோடும் பல பல திருக்கோலங்களோடும் நாங்கள் பூலோகத்திலாதானே உன்னை பல கோயில்களிலே தரிசிக்க முடியும். வைகுண்டத்திலே ஒரே சேவை, படுத்த திருக்கோலம், எப்போது கண்ணை விழிப்பாய், எப்போது எழுந்து கொள்வாய் என்று எங்களுக்கே தெரியாது. ஆக பூலோகம் அனைத்து உலகத்தையும் விட உயர்ந்தது. அதனால் அந்த பாக்கியம் ஜனானாம். குருவாயூரப்பா, உன்னை தரிசிக்கக்கூடிய பாக்கியம் இந்த பூலோகத்தில் எங்களுக்கு கிடைப்பதால் இங்கு வாழ்பவர்களே பாக்கியசாலிகள் என்றாராம். அதனால்தான் ஆஞ்சநேய சுவாமியும் இன்று நம்மோடு வாழ்கின்றார். புத்தி, பலம், யசஸ், தைரியம் எல்லாவற்றையும் அளிக்கக்கூடியவர் ஆஞ்சநேயர். அந்த ஆஞ்சநேயர் இந்த திருக்கோயிலிலே 3 இடங்களிலே அமர்ந்திருக்கின்றார். ஆழ்வாராச்சாரியர்களோடு தனியாக ஒருவராகவும், ஸ்ரீராமனுடைய சன்னதியிலே அங்கு ஒருவராகவும், பிரார்த்தனை ஆஞ்சநேயனாக ராமனுக்கு எதிரே கையை கூப்பிக் கொண்டு அமர்ந்து கொண்டிருக்கின்றார். அவருடைய திவ்ய தரிசனங்களையும் நாம் பார்க்க இருக்கின்றோம். அப்ப அனுமானுடைய ஒரு வைபவம், வைகுண்டத்திற்கே ராமன் அழைத்தால் கூட பாவோ நான்யத்ர கச்சதி. ராமா, வைகுண்டத்தில் வந்தால் என்னால் ராமாயணம் கேட்க முடியுமா? அல்லது கோதண்டத்தை கையிலே வைத்துக் கொண்டு ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தியைத்தான் நான் தரிசனம் செய்ய முடியுமா? அதனால் நீயே இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, எனக்கு வைகுண்டம் வேண்டாம். ஏறார் முயல் விட்டு காக்கை பின் போவதேன், எனக்கு இந்த பூலோகத்திலே ராமாயணத்தை கேட்டுக்கொண்டிருந்தால் போதும் என்று எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருதமஸ்தகாஞ்சலிம்.
ராமாயணம் எங்கெங்கெல்லாம் பேசப்படுகின்றதோ அங்கு ஹனுமன் இன்றும் பக்தி பாவத்திலே நம்மோடு அமர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கின்றான் என்றால் ஹந்தபாக்யம் ஜனானாம். பட்டத்ரி எவ்வளவு அர்த்தங்களை இந்த ஒரு வரியிலே வைத்து நமக்கு உலகத்தினுடைய ஒரு பெருமையை உணர்த்தி விட்டார். ஹனுமான் வைகுண்டம் வேண்டாம் என்று உதறி தள்ளியவன். அதேபோல் திருவரங்கத்திலே ஆழ்வாரை வைகுண்டத்திற்கு அழைத்தார் ரங்கநாதன். ஆழ்வார் கூறினார், பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமலச்செங்கல் அச்சுதா அமரரே ரே ஆயர்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர, எச்சுவை இந்த பூலோகத்திலே இருக்கக்கூடிய இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகமாளும் அச்சுவை பெரிதும் வேண்டேன் அரங்கமா நகருளானே. இந்த சுவையை தவிர எனக்கு வைகுண்டமே கிடைச்சாலும் வேண்டாம். அதே போன்று வைகுண்டத்தை உதறிய மற்றொருவர் சுவாமி தேசிகன் காஞ்சிபுர கஷேத்திரத்திலே பகவான் வைகுண்டத்திற்கு அழைத்த போது, சத்தியம் சபே வாரணசைலநாத வைகுண்டவாசேபி நமேபிலாக்ஷகா, எனக்கு வரதனாகிய இந்த சொத்து இருக்கும் வரை எந்த சொத்தும் வேண்டாம், வைகுண்டமே எனக்கு வேண்டாம் என்று உதறி தள்ளினாராம். ஆக மகான்கள், ஆச்சாரிய சிரேஷ்டர்கள், ஆஞ்சநேயன் முதலிய ராம பக்தர்கள், ஆண்டாள் அனைவரும் நமக்கு கூறக்கூடிய ஒரே கருத்து, பூலோகத்திலே வசிப்பவர்கள் பாக்கியசாலிகள். இது போன்ற ஒரு நலம் தரும் நாராயணியத்தை கூட நாம் வைகுண்டத்திலே சென்றால் அங்கு கேட்க முடியுமா? கண்டிப்பாக கேட்க முடியாது. வீட்டில் இருந்தவாறே கண்ணனுடைய பெருமைகளை நாம் கேட்கக்கூடிய ஒரு உலகம் இந்த ஒரு பூலோகம். அதனால் நாராயண பட்டத்திரி கூறினார், குருவாயூரப்பா அந்த பாக்கியம் ஜனானாம். என்ன ஒரு பெரிய ஆச்சரியம்! எனக்கு இந்த பூலோக வாசிகளை நினைத்தால் பெருமையாக இருக்கின்றது. ஆச்சரியம், ஆச்சரியம்! இங்கு இருந்து கொண்டே உன்னுடைய திவ்ய சரித்திரங்களை நாங்கள் கேட்டுக்கொண்டு குருவாயூருக்கு வந்து உன்னுடைய திவ்ய தரிசனங்களை அடைந்து நாங்கள் பயன் பெறுவோம். அவ்வாறு பயன்பெறக்கூடிய ஜனங்களை, பாகவதோத்தமர்களை முதல் ஸ்லோகத்தின் முடிவிலே ஆச்சரியமாக நான் நமஸ்கரிக்கின்றேன் என்று கூறி, அந்த அந்தபாக்கியம் ஜனானாம் என்ற வார்த்தையினுடைய மற்றொரு பொருளுடைய விளக்கத்தோடு நாளை நாம் குருவாயூரப்பனை தரிசிப்போம். நாராயண